சரி, பேச்சு மஞ்சள் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுருகுமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களே, புரட்டாசி மாதம் ராசிநாதன் சனிபவன் 2ஆம் இடத்திலிருந்து குரு 5இல் அமர்ந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் ராசியை பார்ப்பதும் குருபவனுடையது. நல்ல திருமணமாகாத தம்பதிகளுக்கு வெகு விரைவில் இந்த மாதம் அதுக்கு அடித்தள மாதமாக நல்ல வரன்களை அமைத்து கொடுக்கும். அது சொந்த பந்த உறவு மூலியமாக அந்த ஜாதகங்கள் வரக்கூடியதோ அல்லது நண்பர்கள் மூலியமாக வரக்கூடியதோ அந்த அமைப்பை ஏற்படுத்தும் இந்த மகர ராசினியர்களுக்கு. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலைகளையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கும். இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறவர் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த சனி பகவான் போகிற போக்கில் உங்களுக்கு நன்மைகளை செய்துவிட்டு தான் போவார். திருமணமாகாதவர்கள் திருமணம் நடத்தி வைக்கக்கூடியது, வேலை தேடுவர்களுக்கு நல்ல வேலையில் அமர்த்தக்கூடியது, இல்லை வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது, அல்ல பதவி உயர்வை கொடுக்கக்கூடியது, இந்த மாற்றங்கள் பூரா ஏற்படும். செவ்வாய் வேறு உங்களுக்கு நாளக்கூடிய செவ்வாய் 6ல் வேறு இருக்கார். மெயினாக 6ல் இருக்கிறவருக்காமே இந்த கட்டட சம்மந்தப்பட்டது உணவு சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது ரசாயன சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது கெமிக்கல், மெடிக்கல் லைன், இந்த மாதிரி மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் இருவருக்கும் அந்த அடித்தள மாதமாக இந்த மாதம் அமையும். வேலை உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனால் நன்மைகளை மேன்மைகளை உண்டாக்கும். மனைவியால் கணவனுக்கு நன்மைகளை ஏற்படக்கூடிய யோகமும், அதே மாதிரி தந்தை வழி சொந்தத்தில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பது சுயதொழில் அனைவருக்குமே நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா 1-2 மாதங்கள் புதிய தொழில் தொடங்கி அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்பையும் மாற்றங்களும் ஏற்படும். மகர ராசினர்களுக்கு 3இல் ராகு இருப்பது வெகு மாற்றங்கள் கிடைக்கும். அதே இந்த ராசிக்காரங்கள் அரசு வேலையில் முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு 1-2 ஆண்டுக்குள்ளே அந்த அரசு வேலை, இந்த சனி பகவான் விலங்குகளே அரசு வேலை சார்ந்து கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டாக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மேற்படிப்பு படிக்கக்கூடிய யோகத்தையும், வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 9இல் இருப்பதும் குரு பார்ப்பதும் தந்தை வழியில் யோகத்தையும் தந்தை வழியில் மாற்றங்களையும் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில்துறை நல்ல மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதங்கள் தாய் வழியை சார்ந்தவர்கள் தாய் வழிகளிலும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். அந்த வழியில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் அல்லது சுப விரய செலவுகள் ஏற்படக்கூடியதும் இந்த மாதங்கள் புரட்டாசி மாதம் அமையும். அந்த சுப விரயம் அமைவது நல்ல விரயமாக அமையும். இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில்துறையில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாக்கும். நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் பைரவர் வழிபாடுவது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுருகுமரன். நன்றி.